13, 14. மாமா மச்சான் இங்க பொழப்பை ஆட்டம் கண்டு போயிருக்கு. தஞ்சாவூர் பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கிறியே, மோரக்கட்டை பாரு, மோரக்கட்டை. என்னங்க இது? அவகிட்ட போய் படபடன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பேசுவாங்களா? இங்க பட்டிக்கிட்டு இருக்குது. எங்க மாமா பத்தி எரியுது? சொல்லணுமா? உங்களுக்கு சொல்லணுமா? பின்னால கிணறு பத்திக்கிட்டு எரியுது. போய் பாரு. அண்ணே ஆளை பாரு. எங்க மகன்? ஆனந்தா, ஏன்பா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஓஹோ, நீ இங்கதான் இருக்கிறியா? ஏண்டா தேர்தல் இருந்து வாபஸ் வாங்கிக்கன்னு கழுத கத்துற மாதிரி கத்துனானே, கேட்டியா? பழைய கீர்த்தனை தானே. என்னது பழைய கீர்த்தனையா? டேய், உத்தியோகம் போகுதுன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீ கிண்டலா பண்ற. உத்தியோகம் போகுதா? ஆமா, பின்னா இன்னும் வாபஸ் வாங்கிக்க சொல்றியா அல்லது நீ ராஜினாமா வாங்கிக்கிறியான்னு சேர்மன் என்கிட்ட கேட்கிறேன். சேர்மன் ராஜினாமா கேட்கிறேன். ஓஹோ, இப்ப பகிரங்கமாவே ஆரம்பிச்சுட்டாங்களா? அப்பா, இது சேர்மனுடைய வேலை இல்ல, இந்த ஊர்ல சிங்கார வாழ்க்கை நடத்துற சில சீமான்களுடைய சில்லறத்தனமான வேலை. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? சேர்மன் மட்டும் நமக்கு விரோதி அல்ல, பணக்காரங்களும் நமக்கு விரோதியா மாறியாச்சு. தெரிஞ்சுக்கிட்டியா? டேய், அவங்க பாய்ச்சிக்கு நீ என்ன பண்ண முடியும்? ஒரு ஓட்டு வாங்க முடியுமா? ஒரு சிங்கிள். அப்பா, ஓட்டுச்சாவடிக்கு வந்து ஓட்டு போடுறவங்க பணக்காரர்களும் சீமான்களும் இல்ல, ஏழைகளும் தொழிலாளர்களும் தான் வந்து ஓட்டு போடுறாங்க. அவங்களுக்காக பாடுபடுற என்ன கண்டிப்பா கைவிட மாட்டாங்க, நிச்சயமா தெரியாது. அப்ப நீ வாபஸ் வாங்கிக்க மாட்டேன். நீ வாபஸ் வாங்கிக்க மாட்டே. மன்னிச்சுக்கங்கப்பா, வைரம் நொறுங்குமே தவிர வளையாது. ஒரு வழியில் என்ன அவமானப்படுத்திட்டான். நானும் மாட்டேன், என் உத்தியோகம் மாட்டேன். எங்க இருக்கட்டுமா? சின்ன காயம். சரிம்மா, எழுந்து.
உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல போறேன், நல்ல செய்தி சொல்ல போறேன். என்னங்க அது? நம்ம விரோதி வெங்கடாச்சலம் இருக்கானே, அவன் பொண்ணு காலு பனா அப்படின்னா ஒடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். என்னப்பா, யாருடைய கால் ஒடிஞ்சு போச்சு? யாரு கொடியும் 35 வருஷ காலமா நம்ம தின்ன சோத்தில் மண்ணை அள்ளி போட்டானே அந்த வெங்கடாச்சலம், அவன் பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணுக்கா? என்னடா கவுளி அடிக்கிற? டேய், அவன் செய்த குற்றத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கிறான்டா, தண்டனை அனுபவிக்கிறான். இனிமே அந்த பொண்ணை எவன் கட்டிக்க போறாங்கிறத நான் பார்க்கிறேன். அந்த நொண்டி பொண்ணை பார்த்து பார்த்து அவன் அழுதுகிட்டே இருக்கணும், நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பா, என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அடுத்தவங்க கெட்டு போயிட்டதை பார்த்து சந்தோஷப்படுற மனுஷாள் இருக்காங்களே. புறம் சொல்லண்டா, புறம் சொல்லண்டா. என்னத்த சொல்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்ப நீ என்ன மட்டமான ஆளுன்னு நினைக்கிறீங்க? நான் உங்களை சொல்லப்பா, நான் பொதுவா சொல்றேன். நானும் பொதுவா தாண்டா சொல்றேன். அதான்டா கடவுள் தண்டனைங்கிறது. அப்பா, பெற்றவர்கள் செய்த தப்புக்கெல்லாம் பிள்ளைகள் தண்டனை அனுபவிக்கணும்னு கடவுளுடைய விதி இருந்துச்சுன்னா அதை எதுக்குற முதல் ஆளு நானா தான் இருப்பேன். அப்படியே? ஆமா. இப்போ நீ செஞ்ச குற்றத்துக்கு என்ன வேலை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டாங்களே, இது யாரு குற்றம்? அது ஏன் குற்றமா? ஏன் குற்றமா? அழுகிற நம்ம யாருக்கு என்ன செஞ்சோம்? குழந்தை சௌக்கியமா எழுந்திருச்சு நடப்பா, தைரியமா. மான்குட்டி ஆட்டம் துள்ளி துள்ளி ஓடி ஆடின குழந்தைய இப்படி படுக்கையில படுக்க வச்சு பாப்போம்னு நினைச்சு கூட பார்க்கலையே. முருகா, என்னாக போகுதப்பா? நீ ஏமா தைரியப்படுற? கால் நிச்சயமா குணமாயிடும். நீ தைரியமா இருமா. பயப்படாத, இன்னும் 2 தினங்கள்ல குணமாயிடும். நிஜமாவா? கண்டிப்பா குணமாயிடும். தைரியமா இருக்கு. உங்க பெண்ணின் கால் முறிவு ஒரு கடினமான கேஸ்னு எங்களுக்கு எல்லாம் தோணும். அப்படின்னா நரம்புகள் பிசையோ எலும்பு முறிவோ ஏற்பட்டிருந்தா குணப்படுத்த. ஆனா உங்க பெண்ணின் கால பரிசோதனை செய்த மனதில் ஏற்பட்ட அதிர்ச்சி உடம்ப பாதிச்சிருக்குன்னு தோணும். Yes, yes. It's mainly due to mental shock. Mental shock? அப்ப அதுக்கு வேற வைத்தியமே கிடையாதுங்களா? அவசரப்படாதீங்க. இந்த மாதிரி கேசுகளை குணப்படுத்த டாக்டர் மூர்த்தின்னு ஒருவர் டெல்லியில இருக்கிறார். ரொம்ப கைதேர்ந்த டாக்டர். ஆமாங்க, அவர் உத்தரவாதம் இந்த கேஸை கவனிக்க முடியும். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். டாக்டர் மூர்த்தி? ஆமா டாக்டர், அதனாலதான் நீங்க உடனே ஒரு டாக்டர் பிளான்ல புறப்பட்டு வாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க டாக்டர். அது என்ன செலவானாலும் சரி, நான் கொடுக்க தயாரா இருக்கு. ஆமா, ப்ளீஸ். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. என்ன டாக்டர், கால் குணமாயிடுங்களா? நான் இன்னும் சரியா பார்க்கவே இல்லைங்களே. சாரி டாக்டர். டாக்டர், அவருக்கு இருக்கிற ஆர்வத்துல நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. ஆமா டாக்டர், மன்னிச்சுங்க. உங்க மகளாக நினைச்சு ட்ரீட் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே போங்க ப்ளீஸ்.
ப்ளீஸ் புறப்படுங்க. செல்வாக்கினாலும் பணத்தினாலும் எல்லா வியாதிகளையும் குணப்படுத்த முடிஞ்சா இயற்கையின் நியதியே மாறிவிடுமே. வெங்கடாச்சலம், திருமண பேச்சு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இந்த தீமை நடந்து போச்சு. அவளுக்கு எதிரி நான். அவள் வாழ்வை குட்டிச்சுவராக்கிய பாவி நானே தான். அவளுக்கு காலாகாலத்தில் ஒரு கல்யாணம் செய்து வச்சிருக்கணும் டாக்டர். நான் தவறு. திருமணமாயிருந்தால் அவள் கால் குணமடைய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட இடம் உண்டு. வெளிநாட்டிலே நடந்த ஒரு அபூர்வ சம்பவத்தை கொண்டு சொல்றேன். தற்செயலா விபத்து ஏற்பட்டு கால் முடமான ஒரு பெண் முதல் முறையா கர்ப்பம் தரித்தார். பிரசவ நேரத்திலே அந்த வேதனையை பொறுக்க முடியாமல் தன்னையும் மீறி எழுந்து நடந்தாள். இயற்கை அவள் காலை குணப்படுத்திவிட்டது. அப்படியா டாக்டர்? உடனே அவளுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். ஆனால் இது முடிவல்ல, முயற்சிதான். இதுல வெற்றி கிட்டுமா கிட்டாதான்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியாது. இருக்கட்டும் டாக்டர், எந்த வழியுமே இல்லைங்கிற நேரத்துல இப்படி ஒரு வழி இருக்குன்னு சொல்றீங்களே, அதுவே எனக்கு போதும். செய்து பாருங்க, வெற்றி கிட்டணுங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் வரட்டுமா? அம்மா, சரளாவுக்கு உடனே கல்யாணம் பண்ணும். கல்யாணமா? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு ஒண்ணும் பயிற்சி மேல நீ சும்மா குறுக்க பேசாத. கல்யாணம் நடத்தியே தீரணும். இந்த நிலைமையில என்ன நிலைமை வந்துருக்கு? காசு இல்லையா, பணம் இல்லையா, புரோகிதாள் வரமாட்டாளா? என்ன மாப்பிள்ளை விஷயமா தான் கொஞ்சம் சிக்கல். என்னையா சிக்கல்? இந்த வெங்கடாஜலம் மகளுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? எத்தனை மாப்பிள்ளை வேணும்? சரி சரி, போய் கூட்டு வாப்போம். சரி. ஓ